இவ்வளோ கேவலமான மனிதர்கள் இவனை பின்னாடி பொறுத்தா எல்லாம் தவிக்கிறாங்களா? 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அதை அவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணி ஒரு சிரிக்க முடியுது இவனால். ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்கள் இவங்க? ஜனநாயகனா? வாட் ஜனநாயகன்? போலு படம் படம்லாம் போலாது. படம் சென்சார் போர்டு எங்கள் கையில் இருக்குது. படம்லாம் வெளியில் வராது. அதான் ரிவெஞ்சுனா என்னன்னே தெரியும். சிஎம் சார் அப்படின்னாருல விஜய் சார், இப்போ தெரியுதா சார் ரிவெஞ்சுன்னா? எடுத்தாங்க பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட். விஜய்க்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சாட்சின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கம்மா, காதை தூவுறாங்க உட்கார விட்டு. மாநிலத்துக்கு அமைதிக்கு குந்தா வைப்பாங்க. உச்சகட்டமாக போய் மாநில சர்க்கார் ஆட்சி நடத்திய துப்பு இல்லை, நாங்கள் ஆட்சியை கலைக்கிறோம் பாய். கேட்ட கேள்வி இல்லாமல் ஒரு மாநிலத்துக்குள்ளே பூந்து அன்னைக்கு தீவிரவாதின்னு சொல்லி தூக்குவாங்கல்ல, இதில் மத்திய சர்க்காரோடது. சிபிஐக்கு போனதே தப்பு. வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவம் அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு துயரம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அதற்கான விசாரணை சிபிஐல டெல்லியில நடைபெற்றுட்டு இருக்கு. விஜய் அவர்களும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு முக்கிய புள்ளி ஒருத்தர் மாட்டி இருக்காரு, தொக்கா அப்படின்னே சொல்லலாம். யார் அந்த நபர்? என்ன விசாரணையில நடந்துட்டு இருக்கு சார்? அது உங்களுக்கு எனக்கு தான் துயர சம்பவமாக இருக்குது. கூத்தாடிகளுக்கு துயர சம்பவமாக இல்லவே இல்லை. இந்த ஜீவாவை ஒரு பொது வழியில், நடிகர் ஜீவாவமா பொது வழியில் ஒரு நிகழ்ச்சியில் கேட்குறாங்க. அவன் ஒரு மந்திரி சொன்னதை கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன்னு சொல்லி சிரித்து கூத்தடிக்கிறானுமா. 41 பேர் செத்ததை, ஒரு மினிஸ்டர் சொன்னதை ஒரு பொது வெளியில் மறுபடியும் அதை சொல்ல வச்சு அந்த ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, கேஸ் ஆகிடாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றான். எப்பா என்னையதான் வம்பு கும்பல எடுத்து விட்றாது சொல்லி இவன் சொல்லியும் காட்டுறான். அப்போ இது எவ்வளோ கேவலமான மனிதர்கள் இவனை பின்னாடி பொறுத்தா எல்லாம் தவிக்கிறாங்களா? 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அதை அவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணி ஒரு சிரிக்க முடியுது இவனால். ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்கள் இவங்க? நான் தான் அப்பையிலேருந்து சொன்னேனே, இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், அவன் தாண்டா என்னை எடுத்துக்கொண்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். நான் தான் சொன்னேனே, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயாவோட ஆர்டர் இருந்துச்சு இல்லையா, அதோடய நிறுத்தியிருந்திருக்கலாம். அவர் எஸ்ஐடி போட்டார் யார் அஸ்ட்ராகாரத்து மூலியமாக. சரி, அதை வச்சு அப்படியே விசாரணை அப்படி ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய லெவலில் விஜய் மேலே ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்கலை. எடுத்திருந்தா இப்போ தான் ரிவெஞ்சுனா என்னன்னே தெரியும். சிஎம் சார் அப்படின்னாருல விஜய் சார், இப்போ தெரியுதா சார் ரிவெஞ்சுன்னா? எடுத்தாங்க பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஜனநாயகனா? வாட் ஜனநாயகன்? போலு படம்லாம் போலாது. படம் சென்சார் போர்டு எங்கள் கையில் இருக்குது. படம்லாம் வெளியில் வராது. நிறுத்தி வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ தெரியுதா அரசியல் பழிவாங்கிறதெல்லாம் என்னென்னு? நீங்கள் தீய சக்தி நான் அரசியல் பேசலை. இதில் நீங்கள் என்னென்ன டைலாக் சொன்னீங்க? தூய சக்தி என்னது ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. இப்போ தெரியுதா சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனை வருஷமாக இந்த தமிழ்நாடு அரசு எதிர்த்து நிற்கிது அவங்கள. இந்த ஒரே நாளில் எப்படி பழிவாங்கிறாங்கன்னு. சிஎம் விஜய் மேலே எஃப்ஐஆரே கிடையாது. விஜய்க்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சாட்சின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கம்மா, காதை தூவுறாங்க உட்கார விட்டு. விட்னஸ் தானே கொண்டு போனாங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் செந்தில்குமார் ஐயாவோட உத்தரவில் விஜயோட பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? அந்த பிரச்சாரத்துக்கு போன பஸ்ஸை, அது ஹிட் அண்ட் ரன் தானே, மோதிட்டு தானே போணுச்சு, அதை சீஸ் பண்ணுங்கள். அந்த வண்டி ஃபுல்லாக சிசிடிவி இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க. ஏன்னா மதியழகன் பொண்டாட்டி சொன்னாங்கல்ல, மாவட்ட செயலர் மதியழகன் பொண்டாட்டி ஸ்ப்ரே அடித்தாங்க, மூக்குப்படி பிடிச்சாங்க, கத்தியால் கிழிச்சாங்கன்னு எல்லாம் அந்த பஸ்ஸில் உள்ள சிசிடிவியில் தெரியும் தானே. அப்படி தானே இவர் மாண்புமிகு நீதியரசர் சொன்னார். ஒரு நீதிபதியே கிண்டல் பண்ணானுங்க தற்கொலைகள். இப்போ தெரியுதா என்ன நடக்குதுன்னு? விஜயை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. விஜய் தேர்தலில் நிற்பதற்கே வாய்ப்புகள் குறையுமா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. விஜய் என்ன பண்ணிட்டார் போனவர், உங்களுக்கு ஏது இவ்வளோ ஃபண்டு, இவ்வளோ பணம் வருது, எல்லா 41 பேருக்கு செத்தவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தீங்க, இதுக்கெல்லாம் ஃபண்டு ஏதுன்னு கேட்டப்ப சம்பாதிச்சிருக்கேன் 200 கோடி நீ கேரியர் உச்சங்கதையெல்லாம் ஐடி கட்டியிருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ கொடுத்தேன்னா நீங்கள் எனக்கு தட்டுக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? எங்கே இருந்து எதுக்கு ரைட் ஆஃப் பண்ணணும்? ஆடிட்டர் வச்சு இதெல்லாம் சரி பண்ணணும். இவங்க பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இது எங்கே இருந்து கொடுத்தீங்கன்னா ஜானோ ஆரோக்கியசன் கொடுத்துட்டாருன்னு. அப்புறம் தான் இவருக்கு என்ன சார் அவர் தானே இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது அரசியல் திறனாய்வாளர். அவர் ஏற்கனவே மாம்பழத்தை ஒழிச்சு கேட்டு வந்தவர் தான். மாற்ற முன்னேற்ற அன்புமணியோட குரூப்பு தான் அவர். அங்கே போனோன்னே அவர் யாருன்னு பார்த்தா அவர் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர். பாருங்க, அப்படியே சிந்து பாத்துக்கு அதை மாரி போக ஆரம்பிச்சிச்சு. அதோட இருக்கல அவர் பார்த்தா ஒரு மத போதகர். ஏகப்பட்ட நாடு ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி மிஷனரிஸை பேசி உலக நாடுகள்லேருந்து 1000, 2000, 5000 கோடிகள் மிஷனரி பணத்தை இறக்கி வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. இப்போ அது மாட்டிக்கிச்சு.
எங்கே போய் கிணறு விட்ட பூதங்கிழமை சொன்னாங்க பார்த்தீங்களா? இப்போ எப்படி வெளிநாட்டுலாம் ஃபண்டு வந்துச்சு? ஏன்னா மோடி வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த வெளிநாட்டு மிஷினரிஸ் ஃபண்டெல்லாம் வர முடியாமல் வந்து தடுத்துட்டாங்க. அவ்வளோ பணம் தடுத்துருக்காங்க, நல்லதும் செஞ்சுருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. இந்த பணத்தையெல்லாம் எப்படி ஃபண்டு மாற்றுறீங்கன்னா, இவங்க எல்லாம் அந்த மத போதகர் லிங்க் மூலிமா ஃபண்டு மாற்றிருக்காங்க. போட்டு ஓட்ட விஜய்க்கு என்ன ஆகி போச்சுன்னா, நான் செய்யலை, மாவட்ட செயலர் மதியம் தான் செஞ்சார், நான் செய்யலை, புசி ஆனந்தும் செஞ்சார், கோத்து விட்டு போயிட்டே இருந்தாங்களா. இப்போ ஜானவரகேசாமி டைரெக்டாகவே ஃபீல்டில் மாட்டிக்கிட்டார். மற்றவங்களாம் இவர் தான் அப்படின்னு கை காட்டிட்டாங்க. டோட்டலாகவே அக்யூஸ்ட் அவர் ஆகிட்டார். ஏன்னா இப்போ சிபிஐக்கு தேவை வந்து 41 பேர் ஸ்டாம்ப் படலாம் கிடையாது. அவங்க இதை விட தாண்டி எல்லா வேலையும் பார்த்தவங்க தான். ஓகேவா? எவ்வளோ கேஸை பார்த்தவங்க. உங்களுக்கு ஏதுரா காசு இவ்வளோ பெரிய கட்சி நடத்த மாநாடு நெருக்கடி உள்ளாக்கணும். உள்ள நிலவரம் வெளில வர போதுமா? நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உட்காந்து தீய சக்தி தூய சக்தியெல்லாம் அள்ளி கதை விட்டீங்களாம்மா. அது சும்மா உங்களுக்கு பிடிச்சவங்க கை தட்டிட்டு இருந்திருப்பாங்க. நான் சிபிஐக்கு போனோம், நீ வெடி வெடிச்சன்னைக்கு நான் உங்கள் தொலைக்காட்சியில் பேசணுன்னா இல்லையா? எனக்கு எவ்வளோ எதிரடை விமர்சனம் உங்கள் டிவியில் என் கீழே போட்டிங்க பார்த்தீங்களா? எவ்வளோ கேவலமாக என்னை திட்டணுமோ திட்டினீங்கல்ல. ஏய், சிபிஐங்கிறது இன்னொரு சர்ச் பார்ட்டி, இதாவது மாநில சர்க்கார். விசாரணை கேட்டதே இவங்க தான். வேற கோர்ட்டில் போனது இவங்க தானம்மா சார். சுப்ரீம் கோர்ட்டு போனது கரூர் மெட்ராஸ் மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமாரோட முடிஞ்சு போச்சு, ஜஸ்டிஸோட முடிஞ்சு போச்சு. அவர் எஸ்ஐடி போட்டார், அவங்க விசாரிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். முடிச்சுட்டு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு கேஸை முடிச்சு விட்ருப்பாங்க. சிபிஐ போனால் அவங்க ஆதியிலேருந்து அந்த ஏதோட காசு, இந்த ஃபண்டு எது அப்படின்னப்போ மாட்டிக்கிட்டு ஜானவரகேசாமி தான். சரி ரைட், உங்களை தான் போலீஸ் பேச வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அங்கே போக சொன்னது யார்? ரெண்டாவது கேள்வி. சிபிஐயில் ஜானவரகேசாமி தான். முடிஞ்சு போச்சு. போலீஸு வார்னிங் பண்ணுறாங்கம்மா, போகாதீங்க, பெரிய நெருக்கடி ஆகிட்டு ஏன்னா அப்படின்னு சொன்னப்போ ஜானவரகேசாமி 12:30 மணிக்கு போக வேண்டியது எதுக்கு 7:30 மணிக்கு வந்தால் யார் போக சொன்னது? ஒன்றே ஜானவரகேசாமி. ரைட்டு, ஓகே, நீ வா, பழைய பேஷண்ட்டை ரிலீஸ் பண்ணு, புது பேஷண்ட்டை அட்மிட் பண்ண ஜானவரகேசாமி கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ ஜானோ ஆரோக்கியசாமி கைது செய்யப்படுவாரா சார்? ஏன் கைது செய்யப்பட மாட்டார்? விஜய் கைது செய்யப்படுவாருமா? சிபிஐ கைது பண்ணும், அதான வேலை, அது ஒரு போலீஸு. அதான் சார், ஜானோ ஆரோக்கியசாமியை கை காட்டிட்டாங்க, அப்புறம் விஜய் மேலே எப்படி வழக்கு? யாருக்கா வேண்டி நடந்துச்சுன்னு இருக்குல்ல, அவர் எடுத்தாந்து கொடுத்தாரு. சாப்பிட்டது யாருடா சார்? நான் எடுத்துகிட்டு இல்லைங்க, அவர் தான் எடுத்துகிட்டு வந்து. சாப்பிட்டது யார்? நான் தாங்க சாப்பிட்டேன். நீ அக்யூஸ் தாவா? இதுதாம்மா நான் படித்து சொன்னேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் மாட்டிக்காதீங்க, ஆல்ரெடி இடியை வச்சு மிரட்டுறாங்க ஆளுங்கட்சிகளை, நீங்கள் எல்லாத்துலேயும் மாட்டுவீங்க. அடுத்து இடி வரும், இந்த இவ்வளோ பணத்துக்கு கணக்கு வைக்க முடியாதுல்ல. அடுத்து சிபிஐ என்ன செய்வாங்கன்னா, பக்கத்து ஆஃபீஸில் இடி ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆஃபீஸர்லாம் ஒன்று கொட்டாய் விட்டுட்டு இருப்பாங்க. இங்கே விஜய்னு ஒருத்தர் சிக்கியிருக்கான், அந்த ஃபைல்லாம் அந்த இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு போயிடணுன்னு சல்லுன்னு அவங்க வந்து இறங்கிடுவாங்க. புலி படத்தில் கணக்கு காட்டாத அமௌண்ட்லாம் இப்போ வந்து நோண்டுறாங்க. ஏலி படத்தில் வெளில வருது, ஜனநாயகத்தில். அதான் சொல்கிறேன், இது வந்து சிபிஐக்கு போகிறோன்னே வெடி வெடித்து ஸ்வீட்டு கொடுத்த கும்பல் இவங்க. இவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருந்துச்சு? நான் அரசியல் புரிதலோடு நீ சொன்னேன், எப்பா இது ரொம்ப டேஞ்சரில் போய் மாட்ட போகிறீங்க இந்த வழக்கு. ஏமா எல்லா வழக்கும் சிபிஐ போகிற வழக்கு எதுக்குமா மாநில சர்க்கார் கேஸ் போட்டு ஸ்டே வாங்குறாங்க? தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அது நம்ம மாநிலத்துக்கு அமைதிக்கு குந்தா விளைவிப்பாங்க. உச்சகட்டமாக போய் மாநில சர்க்கார் ஆட்சி நடத்தியே துப்பு இல்லை, நாங்கள் ஆட்சியை கலைக்கிறோம்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதை தான் நானும் படித்து சொன்னேன். விஜய் பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க இல்லைம்மா, அப்பயே முடிஞ்சு போச்சுமா. இது ஸ்டாம்பேடப்போ அவர் போட்ட, அதுக்கு பிறகு போட்ட ஆடியோ வீடியோ நடந்தது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் சிபிஐக்கு போணுச்சுன்னு போய் தெரிஞ்சு போச்சு. இப்போ செங்கோட்டையே போனார். எங்கே போனார்? டெல்லிக்கு போனார். இது தாவேக்காக போனாருன்னு சொல்லுமா. இப்போ எங்கே இருக்கிறாரு செங்கோட்டையன்? தாவேக்கால இருக்காரு. ரைட், எங்கே இருக்கிறாரு? எங்கேனாவது ஒரு விஷயம் இல்லை, விஜய் கூட, விஜய் பக்கத்தில் இல்லை, விஜய் அக்கத்தில், விஜய் கக்கத்தில் எங்கேனாவது பார்த்தீங்களா? பதவி ஏற்பு அன்னைக்கு வந்திருந்தேன். அதோட சரி. காரணம் செங்கோட்டையனே பிஜேபி அனுப்பிட்ட டீம் தானம்மா. இப்போ இங்கேருந்து ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அனுப்புனாங்க, செங்கோட்டையன் அனுப்பியிருக்காங்க. செங்கோட்டையன் என்ன சொல்லுவார்? அது டெல்லின்னா கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும், டெல்லி அப்பளமே பெருசு, பெரிய அப்பளமாலும் இருக்கும் டெல்லி அப்பளம். பார்த்துருக்கியா இல்லையா நீ? இந்த கண்காட்சியில் பெரிய அப்பளம் பெரிய சிக்கலாயிடும். இதை நம்ம மாநில சர்க்கார் அணில் அப்பளம் மாதிரி சின்னதாக சுடுவாங்க, நம்ம ஏற்றது அணில் அப்பளம் தான். அந்த மாதிரி அணில் எடுத்துடாதீங்க, அணில் அப்பளம் தான். நம்ம பெரிய அப்பளம் டெல்லி அப்பளம் பிரச்சனை ஆகிட போது என்னவோ பார்த்துக்கிடுங்க நீங்கள். அதாவது செங்கோட்டையனே என்ன பொறுத்தவரையிலையும் விஜய் வந்து பிஜேபிக்கு இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு காதை திரும்பி அழைச்சிட்டு வர அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட்டுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அரசியலில் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. தேர்தல் வரதுக்கு முன்னாடி எப்படி வேணால் மாறலாம், எப்படி வேணும் மாறலாம். இப்போ விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன் ஏடிஎம்கேட கூட்டணி வரணும். யாருக்கு? விஜய்க்கு இருக்க ஆப்ஷன். ஏடிஎம்கேட விஜய் கூட்டணி வந்துச்சுன்னா எடப்பாடி அண்ணன் எப்பேற்பட்டாலும் தெரியுமா, பிஜேபியே கேட்டு விட்டுருவார்.
பிஜேபி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், இலையும் எலிபெண்டு சேர்ந்து நாங்கள் கட்சி நடத்திக்கிறோம், நீங்கள் வேலையை பாரு அப்படின்னு அவர் கழட்டி விட்டுருவார். இது சிபிஐ முழுக்க முழுக்க விஜயை கொண்டு வச்சு முந்தா நாள் ஒரு போல் பொங்கலை இங்கே தானே கொண்டாடுறோம். பொங்கலை சிபிஐ வச்சு கொண்டு போயிட்டாங்கம்மா, லீவெல்லாம் கிடையாது உனக்கு, இங்கே வந்துடணும், இங்கே கரும்பு திங்கலாம், இல்லை பொங்கல்லாம் வைக்கணும், இங்கே வைங்க பொங்கல் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ இதுதான் நடந்துச்சு. இப்போ சிபிஐ விசாரணை முறையா நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், முறையா நடக்கலன்னா என்ன நடக்கும் சார்? முறையாக நடந்தால் அப்புறம் பேசுவோம். முறையா நடக்காதுன்னு சொல்ல வரீங்களா? முறையாக இல்லை, பிஜேபி சொல்கிறது மாதிரி நடக்கும். அது பிஜேபியோட இன்னொரு கள்ள குழந்தைமா. அதாவது ஆளும் மத்திய சர்க்கார் இருக்கார்ல, இப்போ நம்ம மாநில போலீஸ்கிட்ட இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று சொல்லுவாங்க, டிவிஎஸ்சி தெரியும் தானே. அது ஒன்று பிடிக்கலாம் டக்குனு மேலே ஒரு லஞ்ச ஒழிப்பு பாயும், பலாருன்னு பாயும். அது மாநில சர்க்காரோட ஏவல்துறை. மத்திய சர்க்காரோட ஏவல்துறை தான் இது இடி, சிபிஐ, என்ஐபி, என்சிபி இதெல்லாம் இருக்குல்லம்மா, உள்ளே பூந்து தூக்குறது. கேட்ட கேள்வி இல்லாமல் ஒரு மாநிலத்துக்குள்ளே பூந்து நீ தீவிரவாதின்னு சொல்லி தூக்குவாங்கல்ல, இதெல்லாம் மத்திய சர்க்காரோடது. சிபிஐக்கு போனதே தப்பு. இதோட மெட்ராஸ் லெவலில் நின்று இருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த பிரச்சனையே சார்ட் அவுட் ஆகிருக்குமா. இப்போ எங்கே போயிட்டாங்க, உங்களுக்கு ஏது பணம்ன்ட்டு போயிட்டாங்க. சிபிஐ விசாரணைங்கிறது ஆழமாக தான் இருக்கும், கொடுத்த சாப்டர் வரையும் விசாரிக்க மாட்டாங்க. ஏது பணம், நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க, உங்கள் படத்துடைய லாப நட்டெல்லாம் என்ன, உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, உங்கள் பினாமி எல்லாம் எவ்வளோ பண விருப்பங்களோட. அப்போ தாவேகா கட்சிக்காக விஜய் எதுவுமே செலவு பண்ணலையா சார்? பண்ணலையே, ஜானவரிக்கு சமையல் பண்ணியிருக்காரு. தாவேக்காக அவர் இப்படிப்பட்ட மாநாடெல்லாம் நடத்த முடியுமா, ரேம்ப் வாக் பண்ண முடியுமா? நம்முட்டு காசில் பண்ணால் தெரியும் ரேம்ப் வாக்கெல்லாம். அவர் இது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், கேரியரின் உச்சத்துலேருந்து வர்றோம்னா அப்போ இதில் எவ்வளோ பணம் இருந்திருந்தா வந்திருப்பாங்க சொல்லுங்கம்மா, நீ நியாயத்தை பேசுங்கம்மா. 15 வயசுலேருந்து நடிக்காருல்ல சார். பணம் 200 கோடி ரூபா வாங்கினவர் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வர்றாருன்னா அப்போ இங்கே எவ்வளோ ஃபண்டு இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு பெறட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அப்போ அந்த வெளிநாட்டு ஃபண்டு எத்தனாயிரம் கோடி வந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லுங்கள். கோடிக்கணக்கில் தான் சார் வந்துருக்கும். கோடிக்கணக்கில் இவரே சம்பளம் வாங்குறாரு, ஆயிரங்கள் 10,000 கோடியில் உங்கள்கிட்ட பணம் வந்திருக்கும். அதை விட்டு தானே அங்கேருந்து வர்றாரு. பாவம் அப்பாவி தாவேக்கா தொண்டர்கள், அவங்க அந்த கட்சி ரசிகர்கள் எவ்வளோ பெரிய ஊழலை எவ்வளோ பெரிய ஸ்கேமை பண்ணியிருக்காங்க பாரு உட்காந்து. அது ரேட்டு 15 வயசு கொடுவாய் அன்பு ஸ்கேம் பண்ண கூட இவங்க பண்ணாதான் என்ன, ஃபேமிலிஸ்னு அவன் ஒருத்தன் அடித்து ஜீப் சார் வாங்குறாங்கிறான். அடே அப்பா, எல்லாமே அப்படி இருப்பாங்க ஒரு கட்சியில். சிபிஐக்கு போனதுலேருந்தே விஜய்க்கு சுத்தமாக லாக்கு தான். அம்மா முதல் நாள் இவங்க ஸ்டாம்ப் பேட் நடக்குது, 2வது நாள் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு போகிறாருமா யார், ஆதவ். வாழை கொள்ளையில் இவரை இறக்கி விட்டாங்க கரும்பு தோட்டத்துக்குள்ளே. யாரை, புஷி ஆனந்த. பாவம் கைப்புள்ள காலையிலேயே ரொட்டிங்க வந்தேன், டீ இல்லாமல் குடிக்க மாட்டான். அவர் எங்கே என்ன பாருங்க தலைவர், கரும்பு கொள்ளைக்குள்ளே இறக்கி விட்டீங்க, சேத்துக்குள்ளே கடந்து வர்றேன்ட்டு. சிபிஐக்கு போன அடுத்த நாளே இவங்க எல்லாம் விஷுவல் ஆகினாங்க தெரியுமா. சிபிஐக்கு வழக்கு போச்சு, பெயிலா முன்ஜாமீனா அந்த கதையெல்லாம் இல்லை. அடுத்த நாளே இவங்க எல்லாம் ஃபேஸை காமிச்சாங்க. அதை ஒருச்சு நான் முகத்தில் என்றைக்காவது ஒரு கவலை இருந்துச்சாம்மா. இப்போ பேஸ்கெட் பால் விளையாண்டார்ல, அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா. செய்து பழகடா தமிழா பச்சை படுகொலைங்கிறது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் சொன்ன அர்த்தம் வேறு, இவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. 41 பேர் இறந்தார். ஜனநாயகம் படத்துக்கு வெளிநாடெல்லாம் போனார்ல, வெளிநாடு போய் டான்ஸ் எல்லாம் ஆடினார்லம்மா. இது கடைசியாக தள்ளிவிட சொல்லி விரைய கையை காட்டி தள்ளிவிட சொல்லியெல்லாம் சீன்லாம் ட்ராமாவெல்லாம் கிரியேட் பண்ணார்ல, எல்லாத்தையுமே சிபிஐ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓ ஐசி, இந்த அளவுக்கு இருக்கிறீங்களா நீங்கள், வாங்க ஃப்ளைட்டு பிடிங்க தனி விமானத்தில். மேலும் மேலும் இரிட்டேட் ஆகிற மாரி, சரி வாங்க இங்கே இந்த தம்பியை விடக்கூடாது, ரொம்ப பெரிய தாவேகா பெரிய லெவலில் இருக்கும் போல இருக்குது, தம்பி வெற்றி கழகம் விடக்கூடாது, காதை பிடிச்சி திரும்பி கொண்டு வாங்க. இப்போ மத்திய சர்க்கார் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். இப்போ கூட்டணிக்கான நெருக்கடி இருக்கா? நெருக்கடி இருக்கிறது தான் நாங்கள் கொண்டு வச்சுருக்காங்க. நெருக்கடியெல்லாம் 2ல் 1 தொட்டு தான் ஆகணும். செகண்ட் ஆப்ஷன்லாம் ஒன்று கிடையாது. நாங்கள் சொல்கிற ஆளுகளோட நீ கூட்டணிக்கு வரலன்னா என்ன ஆகும்? ஜெயிலுக்கெல்லாம் போவாங்க. இப்போயும் ஜெயிலுக்கெல்லாம் போய் தான் வருவாங்க. நீ கூட்டணிக்கு வயசுக்கு வந்தா என்ன, இனிமேல் வரா கட்டி என்னங்கிற மாதிரி நீ வந்து தான் ஆகணும். ஜெயிலுக்கு போனால் அனுதாப ஓட்டுகளில் வெற்றி பெற்றுருவாங்களே, அசிங்கப்படுத்தி விட்ருவாங்கம்மா, அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்கு நெருக்கடி பண்ணிட்டாங்க. இப்போ ஃபண்டு 1000 கோடி நீங்கள் வெளிலேருந்து வாங்கியிருக்கீங்கிறது அவங்க ஆதாரமும் ஜானவரி சாமி தான் வாங்கி கொடுத்தாருன்னு ஒத்துக்கிட்டார் விஜய். இதை விட உங்களுக்கு வேறு என்ன கேவலம் வேணும், என்ன பின்னடைவு வேணும்? கட்சியே அதுக்கு பிறகு டேக் ஆஃப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கட்சியை ஆரம்பிக்கக்குள்ளே ஊழல்மா, இவரே காருக்கு 1.5 கோடி ரூபா டேக்ஸ் கட்டாவதுமா. ஹைகோர்ட் ஜட்ஜி சொன்னார், முதல்ல காருக்கு போய் டேக்ஸ் கட்டுங்க, அப்புறம் மக்களுக்கு சேவை செய்யலாம் சொன்னாரா சொல்லலையா? கட்சி சரி அதை விடுங்க. ஜனநாயகம் படத்து டிக்கெட்டை 900 3000 ரூபாய்க்கு விற்றீங்கல்ல, குறைந்தபட்சம் 110 ரூபாய்க்கு விற்று கொடுத்தீங்களா டிக்கெட்டை? அதிகபட்சம் 190 ரூபாய்க்கு. சரி 200 ரூபாய் விற்றுட்டு போங்க, விற்றீங்களா? இல்லை கடைசி படம் தான் ஃப்ரீயாக பார்த்துட்டு போங்கன்னு சொன்னீங்களா?
நீங்கள் எப்பேற்பட்ட ஊழலை சீர்திருத்த வந்த சீர்திருத்தவாதி, உங்களுக்கு சிபிஐ தாம சரி. நான் தான் அப்போலேருந்து சொல்கிறேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி இருக்காங்கல்ல, இடி போட்ட வழக்கு எதையும் அவங்களால நிரூபிக்க முடியாது. நிரூபிக்கிறதுக்காக வழக்கு போடுறதும் கிடையாது. உங்களை த்ரெட்டன் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், அவ்வளவுதான். விஜய் ஏறக்குறைய பயமுறுத்திட்டு இருப்பாங்கம்மா. சிபிஐ நுழையிற வாசலை பற்றியில் இத்தினூண்டு இருக்குது. பனையூர் பண்ணையார் கேட்டு மாரி பெருசாலாம் இருக்காது, குனிஞ்சு போகிறார் உள்ள, அவ்வளோதான். உன்னை பொறி வச்சு பிடிச்சிருவாங்க. மிஸ்டர் விஜய் அப்படின்னு ஒருத்தர் இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்பார். மிஸ்டர் விஜய்னு அங்கே ஒருத்தர் கேட்பார். முதல்ல நீங்கள் ஜோசப் விஜயா சாதா விஜயான்னு கேள்வி கேட்பாங்கம்மா. அவங்க கேள்வி ஆரம்பமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஜெயலலிதாவோட 540 கோடி கண்டெய்னர் சிபிஐக்கு போணுச்சு, என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ரயிலில் செல்லாத பணம் எடுத்தாங்கல்ல, என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சென்ட்ரல்லேருந்து பெரம்பூரில் போய் ரயில் ஒருத்தர் 3 ஸ்டாப்பிங் நிப்பாட்டம் அடித்தாங்க, கடைசியாக பைத்தியன்னு சொல்லி முடித்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல. திருச்சி KN நேரு அவருடைய தம்பி மரணம், என்னாச்சுன்னு தெரியல, திருப்பியும் கட்டாயம் கொடுத்துட்டாங்க. இதுதான் சிபிஐயோட லட்சணம். சிபிஐனா ஒன்று தேவ தூதர்கள்லாம் கிடையாது. சிபிஐயில் விசாரிச்சுவிட்டு ரகோத்தமன் ரிட்டையர்ட் ஆன பிறகு சொன்னார், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நிறைய அரசியல் புள்ளிகளை கைது பண்ண வேண்டியது இருந்தது, நான் எனக்கு சரியாக என்ன விசாரிக்க விடலைன்னு சொன்னார். அப்போ அங்கேயும் ஒரு அரசியல் அழுத்தம் இருந்து கொண்டு தானே இருக்குது சிபிஐலையும். மத்திய சர்க்கார் சொல்கிறத கேட்கும். அமித்ஷா சொல்லுவார், தம்பி உட்காருங்க, ஜெண்டா பொம்மை ஜெண்டா உட்காருங்க, தேவையில்லாமல் கத்துவீங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவரோட வீடியோவும் நிறைய சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். சாத்தான் தான் அமித்ஷாவும் மோடி அவர்களும் இந்துத்துவத்தையே ரொம்ப பிடிச்சிட்டு இருக்காங்க, கிறிஸ்டியானிட்டியை பத்தி எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி. ஆமாம், நீங்கள் வெளியிலேருந்து ஃபண்டு வாங்கின பிறகு இந்துத்துவ வேலை இன்னும் திட்ட தான் செய்வீங்க. இந்துத்துவா இஸ்லாமியத்துவத்தை இல்லை இஸ்லாமிய எல்லாத்தையும் திட்டுவீங்க. ஏம்மா இந்த மாதிரி உனக்கு ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் இப்படி ஒட்டு மொத்தமாக இவங்க ஃபண்டை கிரியேட் பண்ணிட்டாங்கம்மா. கிறிஸ்டியன் மிஷினரி ஃபண்டை ரிலீஸ் பண்ணுற கிறிஸ்டியானிட்டிக்காக தான் அவர் கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ என்னைய சொன்னே சங்கிங்க உட்காந்துக்கிட்டு உடனே இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. இப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை ஏமாத்திரம் தலைமையில அவன் ஏறிக்கிட்டே போயிட்டு இருப்பான், உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இவன் சங்கி அவன் மங்கின்னு. மிஷினரி ஃபண்ட்ஸும் உள்ளே வர முடியல, பிஜேபி கவர்மெண்ட்டு விடலை. இப்போ ஃபண்டு மூலிமா இவங்க மூலிமா உள்ளே வரைச்சிட்டாங்க. இவர் யார், ஆதவ அர்ஜுனா யார் சொல்லுங்கள், மார்ட்டின் யார் சொல்லுங்கள், பதில் பேசுங்க. லாட்ரி அதிபர் மார்ட்டின் யார்? எல்லாருமே எல்லாம் ஒரு குரூப்பு தானம்மா. இப்போ தெளிவாக பிடிச்சிக்கிட்டாங்க. பிஜேபிக்கு இது ஒன்று பத்தாதா? இந்துத்துவ ஆகா, இந்துக்களுக்கு ஆபத்து என்றால், சனாதனத்துக்கு ஆபத்து என்றால் பொங்கி எழுவோம்னு எழுந்து சோழியை முடிப்பதற்கான எல்லா வேலையும் முடித்தார்கள். அதே தான் நான் அன்றிலிருந்து சொன்னேன், அங்கே போய் சிக்கி கொள்ளாதீர்கள், இங்கேயாவது முடிச்சிருக்கலாம். இந்நேரம் முதல்வரையோ துணை முதல்வரையோ பார்த்து சரி ஏதோ ஸ்டாம்ப் நடந்துச்சு பார்த்து அந்த கேஸெல்லாம் பாருங்கன்னா சரி விடுங்க போங்கன்னு இருப்பாங்க. அங்கே நடக்கவே நடக்காது. நீ முழுசாக சங்கியாக மாற வேண்டும், இல்லையேல் உன் பங்கை எடுத்து விடுவார்கள் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.